சமத்துவ பொங்கல், அனைவருக்குமான பொங்கல், தமிழர் பொங்கல், இந்த ஆண்டு திராவிட பொங்கலாம். இந்த மாதிரியான பெயர் ஜாலங்களில் நம்மளை பிரித்த ஆண்டு அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய மாடல் தான் இந்த திராவிட மாடல். பொங்கல்ன்றது விவசாயிகள் ஆத்மார்த்தமாக விவசாயத்துக்கு உதவக்கூடிய அனைத்து வகையான பஞ்சபூதங்கள், அனைத்து வகையான உயிரினங்கள் இவர்களை போற்றி வணங்கிறது தான் பொங்கலோட மரபு, நம்முடைய கலாச்சாரம். பழையன போக்கி புதியன வரவேற்று நமக்கு உதவக்கூடிய அனைத்து வளங்களையும் போற்றி வணங்குறோம். ஆனால் இந்த திராவிட மாடலில் இந்த பொங்கல் திராவிட பொங்கலாம். அப்படி என்ன வரலாறு இருக்குது திராவிடர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திராவிடம்னா என்னன்னு நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்டாலையும் இல்லை எங்கே தேடினாலையும் திராவிடம்னா என்னன்றது அவர்களுக்கே தெரில. அவர்களுக்குள்ளவே பல்வேறு முரண்கள் இருக்குது. திராவிடம்னா இனமா, நிலப்பரப்பா, இல்லை ஏதாவது அவர்களை உருவாக்கின ஒரு விஷயமா, இல்லை ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்களா, இல்லை ஒரு நல்லாட்சிக்கான ஒரு விஷயங்களான்றதை நம்ம தேடி பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இவர்கள் நம்மளை ஆரியர்கள், பார்ப்பனர்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றி அரசியல் ஆதாயம் அடைஞ்சுன்னு இருக்காங்க. இதை மக்கள் புரிந்து கொண்டு பொங்கல்ன்றது நமக்கான ஒரு ஆக சிறந்த பண்டிகை. நம்ம இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்து இயற்கை வளங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. அதனால் நம்ம இந்த பொங்கல் பண்டிகை நம்முடைய கலாச்சாரப்படி, பண்பாட்டுப்படி போற்றி பாதுகாத்து இதை வெகு சிறப்பாக கொண்டாடி நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது தமிழர்களாகிய, இந்துக்களாகிய, இந்தியர்களாகிய நம்முடைய கடமை. இந்த போகியில் நம்ம ஒரு உறுதியேற்று நம் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கும் இந்த திராவிட மாயையை உடைத்து ஒரு நல்லதொரு விடியலை உருவாக்க வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள், கோரிக்கை. அதை மக்களாகிய நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்லதொரு விடியலை உருவாக்குவோம். நன்றி.